என் பேர் ராஜேஷ். வெள்ளவேடு ஸ்டேஷனில் எனக்கு வழக்கு இருக்குது. எனக்கு திருந்தி வாழணும்னு சொல்லி எழுதி கொடுக்கணும்னு சொல்லி ஆவடி கமிஷனர் ஆஃபீஸுக்கு போனேன். ஐயா டிசி ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சார். டிசி ஆஃபீஸில் வந்து திருந்தி வாழணும்னு எழுதி கொடுத்ததுக்கு பரிந்துரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. என் மேலே 5 கொலை வழக்கு இருக்குது. எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்க, பதிலுக்கு நான் பழி வாங்கணும்னு சொல்லி சண்டை போட்டேன். இப்போ திருந்தி வாழணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்கேன். அப்புறம் என் மேலே 5 கொலை வழக்கு இருக்குது. எதனால திரும்பி வாழணும்? எல்லாரும் சாதாரணமாக எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கையினால வாழ முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போலீஸ் ரொம்ப பொழி வழக்கு போடுறாங்க, பண்ணதுக்கும் பண்ணாததுக்கும் 2த்துக்கும் பொழி வழக்கு போடுறாங்க. என்னால் நிம்மதியாக வாழ முடியல. சரி, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கின்னு குடும்பம் குட்டின்னு சொல்லிட்டு நான் நிம்மதியாக வாழணும். அதனால தான் நான் எழுதி கொடுக்குறேன். கடைசியாக உங்களை எப்போ வழக்கு போட்டாங்க? நீங்கள் நல்லா கடைசியாக 2 வருஷமாக நான் உள்ளே இருந்துட்டு வரேன். கடைசியாக எனக்கு 2 வருஷம் முன்னாடி வழக்கு போட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த போலீஸு அது இதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துருவாங்க. என்னால் நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் நான் எழுதி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனை போக மாட்டேன். இல்லை, இதுக்கப்புறம் சண்டை சச்சரிக்கை அதுக்கும் நான் போக மாட்டேன். நான் கோர்ட் அட்டன் பண்ணிட்டு என் மேலே 5 கொலை வழக்கு இருக்குது. 2 கொலை வழக்கு வந்து தள்ளுபடி பண்ணிட்டு 3 ட்ரையல் இருக்குது. அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு நான் கோர்ட்டில் அட்டன் பண்ணிட்டு ஐயா கூப்பிட்டாங்கன்னா உடனே நான் எந்த ஐயா கூப்பிட்டாலும் உடனே வந்து நான் பார்ப்பேன். சண்டை சச்சரிக்கை எதுக்கும் போக மாட்டேன். இதெல்லாம் சமுதாயத்தில் எல்லாரும் வாழ்கிற மாதிரி நிம்மதியாக வாழ முடியல. அதனால் நிம்மதியாக வாழணும். எனக்கு பொய் வழக்கு ரொம்ப போட்டாங்க என் மேலே. அதனால் சரி, இப்போ ரவுடிஸும் இங்கே எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, எல்லா ரவுடிஸும் தான். நான் அந்த மாதிரி நான் ரவுடிஸுக்காக நான் ஆசைப்பட்டு வரல. எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பழி வாங்குறதுக்காக நான் எனக்கு சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இதுக்கப்புறம் நான் அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அதனால் சாதாரணமாக எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கையாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். குடும்பம் குட்டியோட. இல்லை, அதுக்கு நான் ஆசைப்பட்டு நான் வரல. இல்லை, அது நான் அந்த ஒரு மோட்டிவேஷனில் நான் சண்டை போடல. அது பல விதமாக பல பேர் பண்ணுறாங்க. அது எனக்கு தெரியாது. அதை பற்றி இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.